தெய்வம் உயிர் உள்ளது. தெய்வம் ஜீவன் உள்ளது. தெய்வமாகிய இயேசுவானவர் மனித வர்க்கத்தின் பாவங்களுக்காக தன்னை ஒப்பு கொடுத்து மரித்து 3ஆம் நாளிலே உயிரோடு எழுந்தவர். அந்த இயேசுவானவர் நாம் ஜெபிக்கும்போது ஜெபத்தை கேட்பது மாத்திரமல்ல, அந்த ஜெபத்துக்கு பதில் அளிக்கும் விதமாக உன்னிடத்துல அவர் பேச வல்லவராயிருக்கிறார். ஆண்டவர் உங்களிடத்தில் பேசுகிற ஸ்லாக்கியத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். அது ஒரு பாக்கியமான ஒரு ஸ்லாக்கியம். அந்த கிருபை உங்களுக்கு தேவை. ஆண்டவர் உங்களோடு நேரடியாய் பேசும்படியாக விரும்புகிறார். அப்படி பேசும்பொழுது ஆண்டவருடைய தெளிவான சித்தத்தை உங்களால் அறிய முடியும். அப்படி ஆண்டவருடைய திரு சித்தத்தை அறிந்து தெளிவாக அறிந்து நீங்கள் வாழ்க்கையிலே கடைபிடிக்கும் பொழுது ஆண்டவர் உங்களை அறிவேன் என்று சொல்லி கட்டி அணைத்து முத்தமிடுவார். அவருடைய வருகையின் போது எக்கால சத்தம் அது தொனிக்கும் போது உங்கள் செவிகளிலே அவைகள் கேட்கும். நாம் ஜெபிக்கிறோம், பல வருடங்களாய் ஜெபிக்கிறோம். உங்கள் ஜெபத்துக்கு ஆண்டவர் அங்கு சம்பாஷிக்கிறாரா, பேசுகிறாரா என்பதுதான் கேள்வி. இன்றிலிருந்து ஆண்டவர் உங்களிடத்தில் பேசும்படியாக காத்திருங்கள். அவர் பேசுகிறவர், பேசாத மரமோ கல்லோ அல்ல. ஆண்டவர் பேசுகிற உயிருள்ள தெய்வம். ஆண்டவராகிய இயேசுவானவர் இடத்தில் பேசுவாராக.